மக்களுக்கான நல்லாட்சி தரணும் அப்படிங்கிற இனிப்பை கையில் வச்சுட்டு இருக்க எங்கள் தளபதி தலைவர். அதை நோக்கி பல்வேறு சக்திகள்லேருந்து வரலாம். அவங்க பல்வேறு குற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்தாங்கன்னா அந்த குற்றங்கள் செய்ய எங்கள் தளபதி விட மாட்டார். அதுதான் எங்களோட அப்படி சொல்லி தான் எங்கள் கட்சியிலையும் நாங்கள் சேர்க்குறோம். நாங்கள் கழக நிர்வாகிகளாக சேர்க்கும்போது இது மக்கள் சேவை கட்சி. அப்படித்தான் கட்சியை வளர்க்கணும். இவங்க ஆள் கடத்துறதுக்கும், கொலை பண்ணுறதுக்கும், அதிகார பலத்தை வச்சுட்டு மிரட்டுறதுக்கும் கட்சி நடத்துகிறாங்க. அப்படி கிடையாது. சொந்த காசில் கட்சி நடத்துங்க. முடிஞ்சதை பண்ணுங்க மக்களுக்கு. அப்படி சொல்லி தான் எங்கள் தளபதி வளர்த்தாரு. அப்படி சொல்லி தான் அவங்களையும் சேர்த்துருப்பேன். வர்றவங்கள வரவேற்று நாங்கள் வந்து உள்ளே அனுப்புகிறோம். அதே மாதிரி எங்கள் கட்சியோட ஐடியாலஜியும் என் கட்சியோட எல்லாமே சொல்லுங்க. எங்களுக்கு ஐடியாலஜி இல்லைங்க. மதசார்பற்ற சமூக நீதிங்கிறதையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படை கோட்பாட்டில் தான் எங்கள் கட்சி நடக்குது. அது சும்மா மட்டும் சொல்லலை. சமூக நீதி அப்படிங்கிறது இதுவரையும் 8 தலித்துக்களுக்கு வந்து யாராவது அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்காங்களா? சார் வன்னியரசு சாரோட சேர்த்து ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? சமூக நீதி காவலர் எங்கள் அண்ணன். உண்மையான சமூக நீதி அதுதான். அதாவது 18-19% சொல்கிறாங்க. அதாவது 22% ஆக்சுவலி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தலித். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 22% 23% இருக்குன்னு வந்து ஒரு ஆய்வுகள் சொல்லுது. அவங்களுக்கு வந்து 3 மினிஸ்ட்ரி கொடுத்து அவங்கள ஓரங்கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அனைவரும் சமம்ங்கிறது களத்தில் காமிச்சிருக்காரு. அவங்களுக்கு மட்டும் அதுதான் வந்து சமூக நீதி. 2வது வந்து ஐயுமலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய காலம் உண்டு வந்து திமுகவோட அவங்களோட இணைப்பில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த அடிப்படை அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கலன்னு தெரியல. எதுவுமே அவங்க தர மாட்டாங்க. ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதுவும் இஸ்லாமியர் தோழர் எங்கே அதிகமாக இருக்கோ அதை கொடுத்துட்டு அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்கள அமைச்சரவையில் உட்காந்து அழகு பார்த்த இஸ்லாமிய தோழர்கள் என் தோழர்கள் பல நாள் நோம்புகள் வச்சிருக்காரு. பல நாள் அந்த நோம்புகள் வச்சிருந்ததுக்காக மட்டும் நாங்கள் சொல்லலை. மனசார வைக்கிறார். மனசார அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட முதன்மை கோட்பாடும். ஸோ அதனால் அதை ஐயுமலுக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் அதுதான் செக்குலரிசம். எந்த மதத்தையும் பார்க்காம எந்த ஜாதியும் பார்க்காம கொடுத்தனால அது செக்குலரிசம். வன்னியரசனும் மித்த தலித் சகோதரர்களையும் நாங்கள் அமைச்சரவையில் கொடுத்துருக்கிறது சமூக நீதி. மதசார்பற்ற சமூக நீதி தான் உண்மையான கொள்கை. அது களத்தில் செஞ்சுட்டு இருக்கோம்.